ஹலோ எவ்ரிஒன். சயின்ஸில் வந்து இதுதான் ஃபைனல், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நேச்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸாக அதை அப்சர்வ் பண்ணுறோம், எவ்வளோ க்ளோஸாக அதை மெஷர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு லெட்ஸ் டேக் டூ எக்ஸாம்பிள்ஸ். ஒன் இஸ் ஆட்டம், அனதர் ஒன் இஸ் கிராவிட்டி. ஃபஸ்ட் ஆட்டத்தை பற்றி பேசுவோம். இனிஷியலி ஜேஜே தாம்சன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பார்ட்டிகல் தான் எலக்ட்ரான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நடுமத்தி இருக்கிறதாவோ அதை சுற்றி தான் எலக்ட்ரான் பிளானட் மாதிரி ஆர்பிட் ஆகுதுன்றத அவரோட ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடலில் சொன்னார். நடுமத்தி இருக்கிற நியூக்ளியஸாகவும் அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதாவும் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த நீல்ஸ் போர் வந்துட்டு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான், பட் அது பிளானட் மாதிரி ஆர்பிட் ஆகலை. அது வந்து சர்க்குலர் பாத்தில் எனர்ஜியை பேஸ் பண்ணி லெவல் பை லெவலாக இருக்குது. ஹையர் லெவல் வந்து வெளியும், லோயர் லெவல் வந்து லோயர் லெவல் ஸ்டேட் வந்து நியூக்ளியஸுக்கு க்ளோஸ்லேயும் ஆர்பிட் ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்றத சொன்னார். அதிலிருந்து தான் நம்ம கலர் ஸ்பெக்ட்ரம் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆட்டோமேட்டுறதும் எந்த எனர்ஜி லெவலில் அது ஆர்பிட் ஆகுதுன்றதும் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஷார்டிஞ்சர் வந்துட்டு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி லெவலில் சர்க்குலர் பாத்தில் ஆர்பிட் ஆகலை. எலக்ட்ரான் வந்து எங்கே வேணாலுமே இருக்கும், அது வந்து சூப்பர் பொசிஷனில் இருக்கும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் அதை வந்து அங்கே இருக்கிற எங்கே இருக்குதுன்றதை பாயிண்ட் பண்ணணும். அது வரைக்கும் அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அவர் ஒரு வேவ் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணார், ஒரு வேவ் ஈக்குவேஷனை கொடுத்தாரு. பேஸ்ட் ஆன் த வேவ் ஈக்குவேஷன் வந்து எலக்ட்ரானு எங்கே இருக்குதுன்றத ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலுமே அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் பவுண்ட் வந்துட்டு வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணாதான் அதோட ஆம்பிளிட்யூட் டென்சிட்டி மோர் லைக்லி எலக்ட்ரான் எங்கே இருக்குன்றது சொன்னார். அதுக்கு முன்னாடி ஹைசன்பர்க் வந்துட்டு எலக்ட்ரானோட மொமெண்டத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் பொசிஷனை ப்ரைஸஸை சொல்ல முடியாது. அப்படி பொசிஷனை உங்களால் ப்ரைஸஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அவருடைய மொமெண்டத்தை சொல்ல முடியாது. ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா கடைசியாக பவுல் டைரக்ட் வந்துட்டு ரிலேட்டிவிஸ்டிக் வேவ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் மூலயமா ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் பாசிட்ரான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி ஒரு ஆட்டத்துக்குள்ள ஒரு நியூக்ளியஸ், அதை சுற்றி எலக்ட்ரானோட இருக்கிறது. இந்த டிஸ்கவரியே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, அது பெரிய ஒரு டைம் பீரியட், ரைட்? ஸோ அதனால் எதுவுமே வந்து ஃபிசிக்ஸில் இதுதான் ஃபைனல், இதுதான் நேச்சர், இதுதான் ஃபண்டமெண்டல்னு சொல்ல முடியாது. ஸோ கிராவிட்டி எடுத்துப்போம். இனிஷியலாக சாக்ரடிஸ் காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா கிராவிட்டி ஜியோசென்ட்ரிக் மாடல் சொன்னாங்க. தட் மீன்ஸ் நம்ம பூமி தான் சென்டராக இருக்குது, அதை சுற்றி எல்லா சூரியன் உட்பட அனைத்து கோள்களுமே ஆர்பிட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் அப்புறம் அந்த கோப்பர்னிக்கஸ் வந்துட்டு ஹெலியோசென்ட்ரிக் மாடலை வந்து இது பண்ணார். சூரியன் தான் நடுமத்தி இருக்குது, ஒரு ஸ்டார் நம்ம ஸ்டாரு, அதை சுற்றி தான் மற்ற கோள்கள் எல்லாமே ஆர்பிட் ஆகுதுன்னு சொன்னார். அது கலீலியோவும் சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து கெப்லர், அவர் வந்து பிளானெட்லாம் வந்து அது சர்க்குலர் பாத்தில் ஆர்பிட் ஆகலை, எலிப்ஸியாக தான் ஆர்பிட் ஆகுதுன்றது சொன்னார். அவர் ஒரு கெப்லர் வந்து பிளானட்டரி மோஷன் ஒரு 3 லா சொல்லியிருக்காரு. இந்த கெப்லரோட பிளானட்டரி மோஷனோட லாஸை பேஸ் பண்ணி ஐசக் நியூட்டன் வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸை டிஸ்கவர் பண்ணார். அதுதான் கேல்குலஸை பேஸ் பண்ணி எப்படி மூணு உட்பட எல்லா பிளானட்டும் எப்படி சூரியனை சுற்றி வருதுன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணாது. அந்த ஈக்குவேஷன் தான் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. 2 மாஸ் இருக்கிற பொருள் ஒன்று வந்து அட்ராக்ட் பண்ண அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் கிராவிட்டின்னு சொன்னார். பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஐன்ஸ்டீன் தான் வந்துட்டு ஐன்ஸ்டீன் இந்த பிக்சருக்குள்ளே வரான்னா அவர்
நியூட்டனோட ஈக்குவேஷன் வந்து 2 பிளானெட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒவ்வொரு பண்ணலாம். ஒன்று வந்துட்டு மெர்க்குரி, இன்னொன்று வந்துட்டு யுரேனஸ். 2மே பார்த்தீங்கன்னா டிஸ்ஓபே தான் அந்த லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிட்டியை, அந்த ஈக்குவேஷனை. ஸோ அது ஏன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண போய் தான் நியூட்டன் வந்து கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். கிராவிட்டினா ஃபோர்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு மாஸ் இருக்கிற ஒரு பொருள் க்ரியேட் பண்ண கர்வேச்சரால் தான் நம்ம பூமி ஸ்டாரை சுற்றி வருது, நம்ம பூமி மூன் சுற்றி வருது. ஸோ எல்லா பிளானட்டுமே அப்படி தான் அந்த கர்வேச்சரை ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபாலோ பண்ணுறது. அந்த கர்வேச்சர் காரணமாக அது வந்து ஜியோடிசிக்கா, ஸோ ஒரு ஆர்பிட்டாக சுற்றிட்டு வருதுன்றத சொன்னார். ஸோ இனிமே ஐன்ஸ்டீன் வந்து என்னதான் அது கர்வேச்சரு கிராவிட்டி காரணம்னு சொன்னாலுமே அந்த எதோட கர்வேச்சர், தட் இஸ் ஸ்பேஸ் டைம். அப்போது ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர். அப்போ ஸ்பேஸ் டைம் என்னது அது, அது எதால் உருவானது, ஏன் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஏன் அது ஸ்ட்ரெச் ஆகுது, ஷ்ரிங்க் ஆகுது, எடுத்து கான்ட்ரஸ்ட் ஆகுது, கிராவிடேஷனல் வேவ் ஒரு வேவ் ஃபார்மாக எதுக்கு இருக்குது, ஓகேவா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அந்த ஸ்பேஸில் ஏன் நடக்குது, அது ஸ்பேஸ் ஆஃப் ஃபீல்டா, இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இன்னுமே தொடரத்தான் செய்யுது. ஸோ கிராவிட்டியும் ஃபுல்லாக முடியல. அதனால் ஃபிசிக்ஸில் வந்து இதுதான் ஃபைனல், இதுதான் நேச்சர், இதுதான் ஃபண்டமெண்டல்னு சொல்லவே முடியாது.